என் பையன் 12வது படிச்சு நீட்டையும் எழுதி நல்ல விதமா பாஸ் பண்ணி மதுரை அரசு கல்லூரியில் சீட்டு கிடைச்சிருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் அந்த செங்கலை சுமந்துட்டு வீட்டு வரும்போது அந்த உடம்பு வலியா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டம். 350 ரூபா பணத்துக்கு நாங்கள் காலையில் 6 மணிக்கு போய்த்து மாற 6 மணிக்கு வரணும். தூக்கமே இருக்காது. அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஒவ்வொரு கல்லும் 2 கல் வீசணும் பொழுது அன்னைக்கு. அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பசங்களை வளர்க்க. ரோடு வசதியும் இல்லை. நடந்து தான் போகணும். நடந்து தான் ஒரு வயிற்ற வச்சா கூட நாங்கள் நடந்து தான் போகணும். அவனால் என்ன முடியுமோ, ஊருக்கு என்ன பண்ண முடியுமோ, மக்களுக்கு வெளியூர் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணால் போதும். குடும்பத்தை தான் பார்க்கணும் தான் கிடையாது. 2 பேருமே எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. உங்க மகன் இப்படியான ஒரு சாதனை செஞ்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பையன் 12வது படிச்சு நீட்டையும் எழுதி நல்ல விதமா பாஸ் பண்ணி நல்ல விதமா ஒரு டாக்டர் ஆகணும். நம்ம ஊருக்கு ஒரு டாக்டர் ஆகி நம்ம ஊர் ஆளுகளுக்கு நல்ல விதமா மருத்துவமனை செய்யணும், பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் என் மகன் படிக்கும்போது இவ்வளவு படிச்சவரான்னு நினைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு 1வது 2வது போகும்போது பண்ணேன். இங்கேருந்து பீர்க்கலைக்காட்டுக்கு போகும்போது 3.5 கிலோமீட்டருக்கு மேலே ஆயிடுச்சு கூட இருக்கும். அப்போ நடந்து போகும்போது இங்கேருந்து போயிட்டு வரும்போது பையன்முட்டை விட்டு வச்சுட்டு நான் இனிமேல் படிக்கலப்பா, என்னால் படிக்க முடியலப்பா, நடக்க முடியலப்பா அப்படின்னேன். சரிப்பா, இப்போ நீ படித்தாதாப்பா ஒரு ஏதாச்சும் பண்ணலாம், படிப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுது படுத்துருப்பேன். மறுபடியும் மக்கியாளுக்கு முன்னே வண்டியில் விட்டு வருவேன். இல்லை அப்படி இல்லைன்னா டக்குன்னு என்ன பண்ணுவேன், நான் படிக்க முடியாமல் சொல்லி படுத்துடுவேன் திருப்பி மறுபடியும். சரி மறுபடியும் இந்த மாதிரி உனக்கு கால் இந்த மாதிரி இருக்குது, என்ன மாதிரிலாம் ஓடி ஆடி உன்னால் வேலை ஆக முடியாது, நீ படித்தா தான் முயற்சி பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு காலெலாம் நடக்க முடியலப்பா, எனக்கு ஓட முடியல, பண்ண முடியல, இருக்க முடியல, அடுத்ததெல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்கும் குடிச்சு விளையாடலாம் முடியல அப்படின்னு சொன்னேன். விளையாடலாம் பண்ணலாம்டா, படிப்பை ஒன்றே நல்லா படிச்சுட்டு ஏதோ ஒரு இதில் திறமையாக நீ வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். படிக்கணும்னு சொல்லி நான் எனக்கு காலை இந்த மாதிரி இருக்குது, நான் என்னதை படிக்க போகணும் மறுபடியும் சண்டையே போடுவேன். என்னோட அவங்க அம்மாவோடையும் சத்தம் போடுவேன், பேசுவேன், பண்ணுவேன். ஆனால் இப்படி படித்து ஒரு இதாக வருவாங்கிறது என்னோட நம்பிக்கையே கிடையாது எனக்கு. இல்லைன்னா நான் இவ்வளோக்கு மயம் வருவேன்னு நினைக்கவே இல்லை. ஏதோ படித்து வந்திருக்கேன். ஏதோ ஓரளவு ஏதோ அன்றைக்கி பண்ணி செஞ்சு அரசு மூலியமாக இந்த 7.0 கிடச்சது பெரிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி மதுரை அரசு கல்லூரியில் சீட்டு கிடச்சிருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாளாக உங்கள் வீடை யாராவது பார்க்குறாங்க அப்படின்னாக்கா இது பெரியசாமி வீடு, விஜயா வீடுன்னு சொல்லுவாங்க. இனிமேல் டாக்டர் வீடுன்னு சொல்ல போகிறாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் அந்த செங்கலை சுமந்துட்டு வீட்டு வரும்போது அந்த உடம்பு வலியா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டம். 350 ரூபா பணத்துக்கு நாங்கள் காலையில் 6 மணிக்கு போய்த்து மாற 6 மணிக்கு வரணும். வீட்லேயும் வேலை பார்த்து பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், ஸ்கூல் பசங்களுக்கு. அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பசங்களை வளர்க்குறோம். படிப்பு தான். ஒரு நாளைக்கு எவ்வளவு செங்கல் தூக்குற மாதிரி இருக்கும்? அந்த 350 ரூபாய்க்கு எத்தனை செங்கலை தூக்கி சுமக்கிறது? அது 10,000 கல் கூட தூக்கி சுமக்கிற மாதிரி. ஒரு நாளைக்கு கூட இருக்கும், குறைச்சும் இருக்கும். தூக்கமே இருக்காது. அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஒவ்வொரு கல்லும் 2 கல் வீசணும் பொழுது அன்னைக்கு. அந்த காசை வாங்கிட்டு நம்ம இங்கே பிள்ளைங்களுக்கு நம்ம நீங்கெல்லாம் வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய ரொம்ப இதுவாக இருக்கு. நீங்க அப்பா உங்களுக்கு எவ்வளோ சிரமமா இருக்கும்? நீங்க என்னென்ன மாதிரியான வேலைக்கெல்லாம் போவீங்க? நான் எல்லா வேலைக்கும் போவேன். எல்லா வேலைக்கும் போவேன். லீவு நேரத்தில் எந்த வேலை பார்க்க சொல்கிறோமோ பார்ப்பேன். போய் தட்ட மாட்டான். எல்லாம் நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு அவனும் பார்ப்பான். பார்க்க சொல்லுவான் சின்ன சின்ன வேலை. இவர் படிச்சு பிறலா இருக்காருன்னொடனே எப்படி பார்வை மாறி இருக்கு? ஓரளவு நல்ல ஊர், ஓரளவு கொஞ்சம் நல்ல விதமாக சந்தோஷமா இருக்கிறாங்க மக்கள் பூரா. நம்ம ஊர்லேயும் இப்படி கிராமத்துலேயும் இப்படி படிச்சு. ஏன்னா என் கிராமம் தெரிஞ்சு வெளில என் கிராமம் வெளில தெரியறதுக்கு இப்போதான் கமலிங்கிற ஊரே இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா வெளிலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம சிவகங்கை மாவட்டம், எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது எங்கள் ஊர் ரொம்ப பேருக்கு இங்கே தான் இருக்குன்னு. நாங்கள் படித்த படிப்புனாலையும் எங்களாலையும் இந்த ஊர் வெளில தெரியுதுன்னா அதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எங்கள் ஊருக்கு வசதி இல்லை, எதுவும் இல்லை. ஒரு சின்ன கிராமம் தானே, பஸ் வசதி எதுவுமே இல்லை.